யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். உணவு, உடுத்த உடை, பொருளாதார நிலை, பேரு புகழ், வாழ்க்கையில் கௌரவம், இதெல்லாம் நமக்கு தேவை. அந்த தேவைகளை முழுமையாக்கி கொடுப்பது யோக சக்தி. அதை நம்ம ஒரு கருதலைன்னு சொன்னால், அது மேலே நம்ம அக்கறை கொள்ளலைன்னா அப்புறம் அது பெரிய இழப்பு தானே. நமக்கு தேவையானவைகளை முழுமையாக்கி கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குது நம்மக்கிட்ட. ஏன் நம்ம பயன்படுத்தி கூடாது? தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். அதாவது இது எப்படின்னு சொன்னால், யோக சக்தி எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாட்டி இந்த பயிற்சி எடுத்துட்டா ஒரு 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 சின்ன ஒரு ஒரு விஷயம் சொல்கிறேன் நான். சுரக்காய்னா எல்லாத்துக்கும் தெரியும் அல்லவா? சுரக்காய் ஒரு மிகப்பெரிய யோகி ஒருவர் அந்த சுரக்காயை வைத்து ஒரு விஷயத்தை சொன்னார். அந்த சுரக்காய் எப்படின்னு சொன்னீங்கன்னா, கிராமத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, விவசாயிகள் என்ன செய்வாங்க, இந்த பயிரிட்ட பிறகு இந்த சுரக்காயை மட்டும் என்ன செய்வாங்க, அவங்க அந்த குடிசை மேலே போட்டு விட்டுருவாங்க. விதைக்காக வேண்டி அப்படி போட்டு விட்டுருவாங்க. அப்படியே கிடக்கும். அதன் பிறகு என்ன ஆகும்னு சொன்னால், காலப்போக்கில் அவர்கள் மாறி அதை பற்றி நினைவு கூட இருக்காது. மாறி போயிடுவாங்க. வேறு கிராமத்துக்கோ அல்ல வேறு குடிசைக்கோ அப்படி மாறி போயிடுவாங்க. இது காலப்போக்கில் என்ன செய்யும், குடிசை ரொம்ப பழமையாக ஆன பிறகு என்ன ஆகும்னா, ரொம்ப காலம் கடந்த பிறகு குடிசை தானே அப்படியே அது விழுந்து விடும், இடிஞ்சு விழுந்து விடும். எல்லாம் இத்து போய் எல்லாம் அப்படியே விழுந்துடும். அந்த சுரக்காயும் அந்த மண்ணில் அப்படியே விழுகும். அப்படியே முழுமையாக இருக்கக்கூடிய காஞ்சி போன சுரக்காயும் அப்படியே விழுகும். விழுந்த என்ன ஆகும்னா, மழையெல்லாம் பெய்யும் பொழுது அது அப்படியே மண்ணில் பதிவாகி மண்ணில் அப்படியே புதை உண்டுக்கும். மழை பெய்யுதில் அப்படியே ஊறி போய் மண்ணில் அப்படியே புதை உண்டுக்கும். பிறகு சில காலம் சென்று அது அது அந்த விதையாகப்பட்டது செடியாக முளைச்சிடும். அத்தனை வருஷம் சென்று இந்த சுரக்காய் பாருங்கள், யாருமே ஒன்றும் செய்யலை. ஒரு முறை அவர் அது பயிரிட்டு காய வச்சார் விதைக்காக வேண்டி. அதுவாக இயற்கையாகவே அந்த பாதிப்புகள், அந்த குடிசை இடிஞ்சு விழுந்து, அதன் பிறகு மழை பெய்யும்போது ஊறி போயிடும்ல சுரக்காய், ஊறி போய் அந்த விதையாகப்பட்டுள்ள மண்ணில் அதே விழுந்து செடியாக ஆகி கொஞ்ச நாளில் அது பலனை அளிக்க தொடங்கிவிடும். அதுபோல் யோக சக்தி நீங்கள் பயிற்சி பண்ணினால், எவ்வளோ நாள் விட்டாலும் நீங்கள் பயிற்சி பண்ணணும்னு முழுமையாக நீங்கள் பயிற்சி பண்ணால், அந்த சுரக்காயை போல் உடனடியாக முழுமையான பலனை தருவது யோக சக்தி. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.